ஹாய்! இன்றைக்கி நம்ம ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விலாகில் வந்து நான் ஒரு சிம்பிள் லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மினி விலாகில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோர் குழம்பு அண்ட் காலிஃப்ளவர் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். அண்ட் க்ராசரி திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்ருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து கர்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. அந்த கர்டில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லம்ப் இல்லாமல் நல்லா பீட் பண்ணணும். நான் கொஞ்சம் இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுறேன். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சம் மல்லி இலை அண்ட் 3யும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கடாய் எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பட்டை மிளகா, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அண்ட் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கர்டையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் கடைசியில் சால்ட்டு போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. அண்ட் டக்குன்னு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், cumin பவுடர். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.